கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க. சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். ஒரு ஊரில் ஒரு வள்ளல் இருந்தார். அவர் டெய்லியும் தியானம் செய்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு தங்க நிறம் அணில் வந்து, நீலாம் ஒரு வள்ளரா, நீ பண்றது தானமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. மறுபடியும் அடுத்த நாள் வந்துச்சு. திரும்பியும் சொல்லிச்சு, நீலாம் ஒரு வள்ளரா, இதெல்லாம் ஒரு தானமே கிடையாது. திரும்பியும் சொல்லிட்டு போச்சு. அதே அந்த வள்ளருக்கே நம்ம இது தியானம் கிடையாதா அப்படின்னு அந்த வள்ளர் யோசித்தாரு. அடுத்த நாளும் வந்துச்சு அந்த அணில், நீலாம் ஒரு வள்ளரா, இதெல்லாம் தியானமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்ப இரு அப்படின்னு அவரு சொன்னாரு. உடனே நான் பண்றது தானம் கிடையாதா அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே உன்னோட பக்கத்து நாட்டு ஒரு அப்பாவும் ஒரு மகனும் ஒரு அம்மாவும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரு டெய்லியும் பசிக்கு இருந்தார்கள். அப்போ ஒரு மைதா மாவு கிடைச்சிச்சு. அதுல 3 சப்பாத்தி செய்தார்கள். அவர்கள் சாப்பிட உட்கார்ந்தார்கள். உட்காரும் போது கதவு தட்டிய சவுண்டு கேட்டுச்சு. உடனே போய் அவங்க அப்பா திறந்தாரு. ஒரு டெய்லியும் பயணம் செஞ்சுட்டு ஒரு வியாபாரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்டாரு. வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவோட சப்பாத்தியே தந்தாங்க. இது பத்தாதுன்னு சொன்னாரு. அவங்க அம்மாவோட சப்பாத்தியும் தந்தாங்க. இதுவும் பத்தாதுன்னு சொன்னாங்க. அவங்க மகனோட சப்பாத்தியும் தந்தாங்க. இதுதான் எனக்கு பத்தும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி தாங்கள் அப்படின்னு கேட்டாரு. உடனே தண்ணியும் தந்தாங்க. அடுத்த நைட் இரவில் அந்த அப்பா மகன் அம்மாவும் இறந்து விட்டார்கள். அந்த பாதி உருண்டை வச்ச மைதா மாவில் நான் உருண்டதால் என்னோட உடம்பு பாதி தங்க நிறமா ஆயிடுச்சு. இப்ப சொல்லு, நீ பண்றது ஒரு தானமா? இல்லை, நான் பண்றது ஒரு தானம் இல்லை, அவர்கள் பண்ணதுதான் ஒரு தானம் அப்படின்னு சொன்னுச்சு. சாமி விவேகானந்தர் இதான் ஒரு தானம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு அந்த கதையை சொன்னாரு. தேங்க்யூ மிஸ். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க.